என்றோ வரப்போகும் பிரச்சனையை எண்ணி இன்றே பயம் கொள்பவர்கள் ஏராளம் பேர். சிலரோ பிரச்சனை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று தைரியத்தை கடைபிடிப்பர். ஆதித்யன் போன்ற அரிய வகை பிறவிகள் மட்டுமே பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் ஆபத்தை தேடி தானே செல்வர். நம் அரசனை பொறுத்தவரையில் அவனிடத்தில் ஆபத்தோ பிரச்சனைகளோ தேடி வராது. அவன்தான் அதனை தேடிச் செல்வான். ஆதித்யனைக் கண்டு ஆபத்து அஞ்சினாலும் விடாது அதனை துரத்திச் சென்று ஆபத்தையே அஞ்சி ஓடச் செய்வான். எப்போதும் போல அன்றும் அப்படித்தான் நிகழப்போகிறது. அபாயத்தை பதறியோடச் செய்யலாம் என்று எண்ணியிருந்தான் அரசன். ஆனால் அநியாயமாக வருணனின் மஞ்சத்தில் சிக்கிக் கொண்டான். வருணன் அரசனிடம் உரையாடிக் கொண்டிருக்க அவன் காதலியை சந்திக்கச் சென்றிருந்தான் ஆடவன் ஒருவன். அவன் பெயர் சகாதேவன். இவன்தான் வருணனுக்கு கிடைத்திருந்த புது நண்பன். தளபதியிடம் நெருக்கமாக பழகி அவனது நட்பையும் நம்பிக்கையையும் சம்பாதித்து விட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்று வந்தான் இவன். ஆனால் வழக்கம் போல வருணன் புதியவனுக்கு பிடிகொடுக்கவே இல்லை. இருந்தும் மனம் தளராமல் போராடி வருணனை ஓரளவிற்கு நெருங்கியிருந்தான். தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அளவிற்கு இல்லாவிடினும் பொது விஷயங்கள் பேசும்போது தன்னை அப்புறப்படுத்தாத அளவிற்கு சகாதேவன் வருணனிடத்தில் இடம் பிடித்திருந்தான். வருணனின் நட்பை விடாப்பிடியாக நாடும் இவன் வேறு யாரும் அல்ல. பீமசேனன் தன் நண்பன் கதிர்காமனிடம் தன்னுடைய ஆள் ஒருவன் வருணனுக்கு அருகில் உள்ளான் என்று கூறியிருந்தான் அல்லவா, அந்த மனிதன்தான் இந்த சகாதேவன். பீமசேனனுக்கு ஆதித்யன்தான் முதன்மையான எதிரி என்றாலும் வருணன் மீது அவனுக்கு கோபமில்லாமல் இல்லை. ஆதித்யனின் கண்காட்டிய திசையிலெல்லாம் அஸ்திரமாக பாய்ந்து சென்று தன்னவர்களை வருணன் அழித்தொழித்த காட்சி பீமனின் மனதில் அடிக்கடி வந்து போய்க் கொண்டுதான் இருந்தது. ஆதித்யனுக்கும் வருணனுக்கும் இருந்த பிரிவை பயன்படுத்தி முதலில் அரசனையும் அதன் பின்பு அவனது முன்னாள் சேவகனையும் கொன்று போட துடித்து வந்தவன் தனது ஆளான சகாதேவனை வருணனிடம் நட்பு பாராட்டும்படி அனுப்பி வைத்திருந்தான். சாதாரணமாக தன் வீரர்களுடன் கதை பேசும் போதெல்லாம் சகாதேவனை தன் அருகில் அனுமதித்திருந்த வருணன் அரசனுடன் ஆலோசனைகள் செய்த போதும் அரசனுக்கு எதிரான சதி ஆலோசனைகள் செய்த போது மட்டும் சகாதேவனை விலக்கி வைத்திருந்தான். தன்னவன் சகாதேவனை வைத்து வாகினியை கொன்று அந்த பழியை அரசன் மீது சுமத்திவிடலாம் என்று பீமன் கனா கண்டு கொண்டிருக்க சம்பந்தப்பட்ட சகாதேவன் வாகினியின் அழகில் மயங்கி அவளை காதலிக்க துவங்கிவிட்டான். அங்கே தூரத்தில் வீரேந்திரன் உரைத்த தகவல்களை அரசனிடம் வருணன் பகிர்ந்து முடிக்க ஆதித்யன் அவனிடம், தூதுவனிடம் எத்தனை விளக்கமாக கதை கேட்டிருக்கிறாய். கேட்டதும் இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு சுவாரஸ்யமாக அந்த கதையை எனக்கு எடுத்துக் கூறுகிறாய். இதே ரசனையுடன் வாகினியிடம் காதல் கதை பேசி வந்திருந்தாயானால் அவள் இந்நேரம் உனக்கருகிலேயே நீயே கதி என்று கிடந்திருப்பாளடா. காதலுக்கும் உனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை போல. என் மனைவியை என்னை சந்திக்க விடாமல் நீ தடை செய்து வந்தாலும் நான் உன் காதலியை உன்னுடன் சேர்த்து வைக்கவே முயன்று கொண்டிருக்கிறேன். அவளை வீணில் வம்பிழுத்து அதையும் கெடுத்துக் கொள்கிறாய் என்று திட்டினான். வருணனோ, என்னையே என் பிரபு திட்டுகிறீர்கள். தவறு யார் செய்தாலும் திட்டு வாங்குவது நான் தானா? அவள் என் கழுத்தை நெரித்தால்தான். ஆனால் எங்கு வைத்து நெரித்தாள் தெரியுமா? நான் தங்கியிருக்கும் மாளிகையில். நான் அப்பாவியாக ஒரு மூலையிலமிருந்து கதை வடித்துக் கொண்டிருந்தேன். நான் என் இடத்தில் வாகினிக்கு என்ன வேலை என்று யோசித்தீர்களா? என்னை தேடி வந்து கழுத்தை நிறுத்திவிட்டு செல்கிறாள். நீங்களோ அவளை கண்டிக்காமல் என்னை திட்டுகிறீர்கள். இந்த ராஜ்யத்தில் ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எப்போதும் பெண்களுக்காகவே திட்டம் வகுக்கிறீர்கள். பெண்களின் பாதுகாப்பையே முதற்கடமையாக முன்னிறுத்துகிறீர்கள். ஆண்கள் நாங்கள் பெண்களிடம் அடி உதை வாங்க வேண்டியிருக்கிறது. என்னிடம் தேடி வந்து என்னை தாக்கிவிட்டு சென்றவளை தண்டிக்காமல் என்னையே வசைபாடுகிறீர்கள். இதுவே நான் அவள் இருப்பிடத்திற்கு சென்று அவளிடம் மூர்க்கத்தனமாக நடந்திருந்தால் இந்நேரம் என் கன்னம் வீங்கியிருக்கும். மாவீரன் என்று கூட பாராமல் நடுத்திடலில் பலர் முன்னிலையில் வைத்து என்னை காயப்படுத்தியிருப்பீர்கள். வாகினிக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா பிரபு என்று சுய பச்சாதாபத்தோடு வாதிட்டான். ஆதித்யன் எரிச்சலுடன் அவனது பேச்சை நிறுத்தி, உன்னை பற்றி எனக்கு தெரியுமடா. நீ அப்பாவியாக அமர்ந்திருந்தவனா? என்னை அவமதிப்பது போல் ஏதேனும் பேசியிருப்பாய். உன் குரல் இனி வெளிவரக்கூடாது என்று வாகினி உன் குரல் வழியை நிறுத்திருப்பாள். இதுதான் நடந்திருக்கும். சரி, உன் கதையை விடு. உன் அண்ணன் என்னவானான்? காலையிலிருந்து அவனை காணவே இல்லையே. எந்த மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறான்? கோட்டைக்குள் இருக்கும் மரத்திலா அல்லது வெளியே தூரத்தில் இருக்கும் மரத்திலா என்று கிண்டலாக கேட்டான். உண்மையில் அத்தருணம் பிரதாபன் பீமசேனனுடன் சந்திப்பு நிகழ்த்தவே சென்றிருந்தான். வருணன் ஆதித்யனிடம், அவர் ஒரு முக்கிய காரியமாக வெளியே சென்றிருக்கிறார் பிரபு. இன்னும் சற்று நேரத்தில் கோட்டைக்கு திரும்பி விடுவார். நாளை நானும் அவருடன் செல்லத்தான் போகிறேன். வாலிபர்களாக சேர்ந்து கானகப் பயணத்திற்கு செல்லலாம் என்று யோசித்திருக்கிறோம். அதற்கு அரவிந்தனை அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் வயதானவர் தங்களுக்கு துணையாக
அவனையும் கோட்டையிலேயே வைத்துக் கொள்ள எண்ணம் கொண்டு விட்டீர்கள். சரி, பரவாயில்லை, இளைஞர்கள் மட்டும் சென்று வருகிறோம் பிரபு என்று வேண்டுமென்றே ஆதித்யனை தூண்டிவிட்டான். அரசனை வயதானவன் என்று வருணன் சீண்டி வர, முன்னவன் சினம் கொண்டவன் போல, யாரடா வயதானவன்? பிரதாபன் என்னை விட பெரியவன், அவன் வாலிபன், நான் முதியவனா? நான் இல்லாமல் என்ன கானக பயணம் உங்களுக்கு? நாளை காலை நானும் உங்களுடன் வருகிறேன். என்னை விட்டுவிட்டு சென்றதாக நான் கேள்விப்பட்டால் ஒரு பயலும் கோட்டைக்குள் திரும்ப மாட்டீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். மூட்டையை கட்டிக்கொண்டு நீயும் உன் அண்ணனும் சிங்காதனபுரம் செல்ல வேண்டியதுதான், நினைவிருக்கட்டும் என்று மிரட்டினான். அரசனை சிண்டவென்றே வருணன் மறுபடியும், ஏன் பிரபு இந்த விபரீத வேலை? ஏற்கனவே சந்திரபுரியிலிருந்து குதிரை செலுத்தி வந்ததில் தங்களது வலது தோள்பட்டை வீங்கியிருக்கிறது. நாளை பயணம் செய்தால் இன்னொரு தோள்பட்டையும் வீங்கும். இப்படியே போனால் பிறகு பிறக்கப் போகும் குழந்தையை எப்படி கையில் ஏந்தி விளையாடுவீர்கள்? விஷப்பரீட்சை வேண்டாம் பிரபு. வேறெங்காவது பயணம் சென்றாலும் மாட்டு வண்டியில் உங்களை அழைத்துச் செல்லலாம். காட்டிற்குள் மாட்டு வண்டியை எப்படி ஓட்டுவது? தங்களைப் போன்றே வயதில் மூத்தவரான பார்க்கவ மன்னனுடன் சேர்ந்து தாங்கள் நிம்மதியாக ஓய்வெடுங்கள். நாங்கள் சென்று வருகிறோம் என மேலும் மேலும் அரசனை சீண்டி வந்தான். ஆதித்யனோ, நீ பேசுவதை பார்த்தால் நான் வரவேண்டும் என்பதற்காகவே வாயாடுவது போன்று உள்ளதையடா. வேண்டுமென்றே என்னை இழிவுபடுத்தி தூண்டிவிட்டு நான் ரோஷப்பட்டு உன்னுடன் வரவேண்டும் என சதித்திட்டம் போடுகிறாய். இந்த திட்டத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருப்பதாக என் மூளைக்கு தெரிகிறது. தெரிந்தும் நான் உங்களுடன் வருகிறேன். அப்படி என்னை என்னதான் செய்வீர்கள் என நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்டுப் பயணமே சுவாரஸ்யம்தான். இதில் அங்கே சதி அரங்கேறப் போகிறது என்று தெரிந்தால் அதைவிட சுவாரஸ்யம் வேறு என்ன உள்ளது? காலையில் கோட்டை திரளில் சந்திப்போமடா. அரசன் எல்லாவற்றிற்கும் தயார் என்று உன் அண்ணனிடம் கூறிவிடு என்று சவால் விடுத்துவிட்டு மாளிகை சென்றான் அரசன். நடந்து சென்றவனை துரத்திச் சென்ற வருணன், எனில் நீங்கள் போட்டிக்கு தயாரா? அதான் தெரிகிறதே பிரபு, ஆபத்து காத்திருக்கிறது என்று. தைரியமெல்லாம் ஒரு அளவிற்குதான் இருக்க வேண்டும். அதிக துணிவு பேராபத்தை கொடுக்கும். என்னை பழைய வருணனாக எண்ணாதீர்கள். ஆயுதம் தங்களை நோக்கி வந்தால் அரணாக நின்று அதை தடுக்கும் அந்த வருணன் அல்ல நான் இப்போது. இப்போதெல்லாம் தங்களிடம் வரும் ஆபத்தை பிரயோகிப்பவனே நானாகத்தான் இருப்பேன். இறக்கப்படவெல்லாம் மாட்டேன். எச்சரிக்கையாக இருங்கள் என்று தானும் அரசனின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து நடந்தபடியே அவனை எச்சரித்தான். ஆதித்யன் வாய் திறந்து பதில் கூறவில்லை. இலக்காரமாக புன்னகை மட்டுமே செய்தான். முருவளித்தவனை திமிராக பார்த்த வருணன், ஓ, அத்தனை துணிவா தங்களுக்கு? போட்டிக்கு தயார் என்கிறீர்கள், என்னை கண்டு அஞ்சமாட்டேன் என்கிறீர்கள். அப்படியென்றால் சரி பிரபு. போட்டிக்கு ஒரு நிபந்தனை. நமக்குள் நடக்கவிருக்கும் இந்த மோதலை பற்றி யாரிடமும் தெரிவிக்க கூடாது. மெய்க்காவலர்களுக்கு தெரிந்தால் தங்களை போட்டியில் பங்கு பெற அனுமதிக்க மாட்டார்கள். என்னுடன் தனியாக மோதும் துணிவு இருந்தால் மட்டும் போட்டிக்கு வாருங்கள். இல்லையேல் இப்போதே பின்வாங்கிக் கொள்ளுங்கள். என்னை பார்த்து தாங்கள் பயந்து விட்டீர்கள் என்று நான் யாரிடமும் கூற மாட்டேன். என்னதான் இருந்தாலும் என் குரு அல்லவா தாங்கள். தங்கள் மரியாதைக்கு களங்கம் நேர விடமாட்டேன் என்று அரசனின் தன்மானத்தை தூண்டினான். ஆதித்யன் நடையை நிறுத்தி, நான் தான் வருகிறேன் என்று கூறிவிட்டேன் அல்லவா? மேற்கொண்டு எதற்கடா என் ரோஷத்தை கிளறப் பார்க்கிறாய்? என்னிடம் வாங்கிய அடி உதைகள் மறந்துவிட்டனவா உனக்கு? நீ என்ன வேண்டுமானாலும் முயற்சி செய். முடிந்தால் என்னை ஆபத்தில் தள்ளு. ஆனால் உன்னால் நான் சிரமம் அனுபவித்தால் அதே சிரமத்தை உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் ஒரு நாள். அதற்கு தயாராக இருந்தால் மட்டும் நாளை உன் எண்ணத்தை நிறைவேற்று. என்னை குரு என்பதற்காக பாவம் பார்ப்பதாகச் சொன்னாய். சிஷ்யன் என்றெல்லாம் உனக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன். நான் அரசன். என் பிரஜையிடமிருந்து நான் ஒன்றை பெற்றால் வட்டியும் முதலுமாக அதனை திருப்பிக் கொடுத்து விடுவேன். இது நாள் வரை நீ அன்பை கொடுத்து என்னிடமிருந்து அன்பை திரும்பப் பெற்று வந்தாய். இனி ஆபத்தை கொடுத்தால் ஆபத்தைதான் வாங்குவாய். உன் உடலை வலுப்படுத்திக் கொள்ளடா தம்பி என எச்சரிக்கை விடுப்பது போல கூறி வருணனின் கன்னங்களில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான் அரசன். வஞ்சகச் சிரிப்போடு சில கணங்கள் அரசனை நோக்கியபடி நின்றுவிட்டு தானும் நகர்ந்து சென்றான் வருணன். அங்கே வாகினியின் தனிமையில் தலையை நீட்டச் சென்றிருந்த சகாதேவன் உள்ளத்தில் பலவித எண்ண ஓட்டங்களூடே அவளை சிறிது சிறிதாக நெருங்கினான். பெண்ணவளோ ஆடவன் ஒருவன் தன்னிடம் வருகிறான் என்றோ, அவனது பார்வையும் எண்ணமும் தவறாக உள்ளது என்றோ அறியாமல் மனதை வேறொரு சிந்தனையில் லயிக்க விட்டு கவலையில் அமர்ந்திருந்தாள். எப்படியெல்லாமோ இருந்திருக்க வேண்டிய தன் வாழ்க்கை இப்படி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே என்பதை எண்ணி மனம் நொந்து போய் அமர்ந்திருந்தாள். வருணனின் தந்தை மட்டும் அன்றே நமது காதலை ஏற்றுக்கொண்டிருந்தாரானால் இன்று நம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் தலை தூக்கி இருக்காது. வைசாலி என்ற வஞ்சகி அரசருக்கு நெருக்கமாக வந்திருக்க மாட்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக சதிவேலைகளை செய்து கோட்டையை அதகலமாக்கியிருக்கவும் மாட்டாள். வருணனை மணந்து கொண்டபடியால்தான் அவளால் எளிதில் கோட்டைக்குள் ஊடுருவ முயன்றது. இல்லையேல் நிரந்தரமாக அங்கு தங்கி
அரசரையும் அவரது செயல்பாடுகளையும் ஒற்றறிந்திருக்க மாட்டாள். நாமோ வருணனை மனம் முடித்து வாழ்வை இன்பகரமாக ஓட்டி வந்திருப்போம். என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தோமே. காதலர்களாக இருந்தபோதே ஒருவருக்கொருவர் புரிதலினால் அரசரையும் அந்தப்புரத்தையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தோம். கணவன் மனைவியாக இணைந்திருந்தால் ஒரு எதிரி கூட அரசரையோ அவரது குடும்பத்தையோ நெருங்கி இருக்க மாட்டான். உறவு பிளவுபட்டதால் பாதுகாப்பும் பாதிப்பிற்குள்ளாகிவிட்டது. இன்று திரும்பிய திசையிலெல்லாம் எதிரிகள் சூழ்ந்துவிட்டனர். பாதுகாப்பு கோட்டை தகர்ந்து விட்டபடியால் பகைவர்களுக்கு வசதியாகிப் போயிற்று. காவலனே காலனாக மாறி அரசரை காவு வாங்க துடிக்கிறான். இது இப்படியே சென்றால் நம் மகனது நிலை என்னவாகும்? நம் முன்னாள் காதலன் என்பதற்காகவோ நம் மகனுடைய தந்தை என்பதற்காகவோ வருணனின் குற்றங்களை மன்னித்து விட முடியாது. அரசருக்கு அவனால் ஆபத்து என்றால் கனமும் யோசிக்காமல் நம் கைகளாலேயே அவனை மாய்க்க வேண்டும். யோசிக்க நம் மூளை முயலும் முன்பே நம் கரங்கள் அனிச்சையாக வருணனை கொன்று போடும். ஒரு காலத்தில் அவன் அரசனுக்கு சேவை புரிந்தவன் என்பது நம் மூளைக்குதான் தெரியுமே தவிர நம் கைகளுக்கு தெரியாது. ஆனால் அரசரை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ஜீவிதமே என்று நம் உடலின் ஒட்டுமொத்த அணுக்களும் அறியும். ஆதலால் மூளை செயலாற்றத் துவங்கும் முன்பே நம் கைகள் தனது பணியினை செய்து முடித்துவிடும். வாகினியின் காதலனை கொல்லவில்லை, அரசனது எதிரைத்தான் கொன்றோம் என நம் மூளை நம் மனதுக்கு சமாதானம் கூறி தேற்றிவிடும். நம் மனதுக்கு நாம் சமாதானம் கூறலாம். ஆனால் நாளை வளரவிருக்கும் மகனுக்கு என்ன சமாதானம் சொல்வது? அரசரை கொல்ல சதி புரிந்தவர்கள் தன் பெற்றோர். அந்த பெற்றோரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது நம் வளர்ப்பு தாய் என்று அந்த பிள்ளைக்கு தெரிய வந்தால் நம்மை அவன் அன்னை என ஏற்றுக்கொள்வானா? ஏற்கனவே நாசமாகிவிட்ட என் வாழ்க்கை இன்னும் மோசமாகிவிடுமே. ஏன் வருணா என் வாழ்வை கெடுத்தாய்? உன்னை நான் ஏன் சந்திக்க வேண்டும்? உன்னிடம் மயங்கி ஏன் நான் உன் மீது காதல் கொண்டிருக்க வேண்டும்? நம் நாட்டில் வேறு ஆண்மகன்களே இல்லையா என்ன? நாட்டில் என்ன, கோட்டைக்குள்ளேயே அத்தனை ஆடவர்கள் இருந்தனரே. அவர்களுள் எத்தனையோ பேர் என் காதலை பெற முயன்றனரே. அவர்களுக்கெல்லாம் மனதில் இடம் கொடாத நான் உனக்கு மட்டும் ஏன் உள்ளத்தில் உயரிய சிம்மாசனம் போட்டு அமர வைத்தேன்? பாறை போன்ற இறுகிய மனம் படைத்தவளடா நான். அரசரின் பாதுகாப்பைத் தவிர வேறு எந்த எண்ணமும் என் மனதில் இருந்ததில்லை. என் வயது பெண்கள் அனைவரும் அழகான ஆடைகள் உடுத்தி அலங்காரங்கள் செய்து கொண்டு திருவிழா உற்சவம் என வலம் வந்தபோது நான் மட்டும் கவசம் தரித்து ஆயுதங்கள் தாங்கி என் பிரபுவை பாதுகாத்து வந்தேன். இளம் பருவத்தில் தோன்றியிருக்க வேண்டிய எந்த இச்சைகளும் என் உள்ளத்தில் தோன்றியது கிடையாது. உடலுக்கு மட்டும் இல்லாது மனதிற்கும் கவசம் அணிந்து ஆசைகள் உள்ளே புகுந்து விடாதபடி பார்த்து கொண்டேன். ஆனால் என் கவசத்தை தகர்த்து மனோதிரத்தை குன்றச் செய்து கள்வனாக என் உள்ளத்தில் ஊடுருவினாய். யாரையும் நெருங்க விடாமல், யாரிடமும் எண்ணத்தை செல்ல விடாமல் தற்காப்பு வேலி போட்டு தடுத்து வந்திருந்த என்னை உன் மோகனப் பார்வையால் மலரம்பை தொடுத்து என் இதயத்தினுள் நிரந்தரமாக குடியேறினாய். எத்தனையோ ஆடவர்கள் என்னை நெருங்க துடித்தனர். எண்ணற்ற பெண்கள் உன்னை அடைய ஆசைப்பட்டனர். ஆயினும் எனக்கு உன்னைத் தவிர, உனக்கு என்னைத் தவிர வேறு எவர் மீதும் ஈர்ப்பு வரவில்லை. ஒரே மாதிரியான குணம் படைத்த நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைவதற்காகத்தான் நம் மனம் பிறரை நாடாமல் இருந்திருக்கிறது என நம்பினேன். ஆனால் ஒரு நாள் என் நம்பிக்கை யாவும் தவிடு பொடியானது. உன் திருமண நாள் வந்தது. உன் பெற்றோர் வைசாலியை ஏற்க மறுத்து காதலி என்னை கரம்பிடிக்க உனக்கு அனுமதி கொடுப்பர். நீ திருமணத்தை நிறுத்திவிட்டு என் வீடு தேடி வந்து என் கழுத்தில் மாலை சூட்டி என்னை மனைவியாக்கிக் கொள்வாய் என்று நீ அந்த பெண்ணின் கழுத்தில் மங்கள நாணை சூட்டும் நொடிவரை நான் கனவு கண்டு வந்தேனடா. ஆனால் உனது திருமணத்தில் வாசிக்கப்பட்ட மேலதாள சத்தம் வீட்டின் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த என் செவியை அடைந்த போது என் உலகமே இருண்டு போய்விட்டது. உயிர் வாழும் ஆசையே எனக்கு விட்டுப் போய்விட்டது. திருமணத்தில் கேட்ட மங்கள ஒலிகள் அபஸ்வரங்களாக என் காதில் ஒலித்தன. கண்களையும் செவிகளையும் மூடிக்கொண்டு உடலை குறுக்கி அறைக்குள் அடைபட்டு கிடந்த நான் உயிருடன் இருந்தும் என்னை சடலமாகவே உணர்ந்தேன். கதறி கண்ணீர் வடித்தேன். உணவு உறக்கம் இல்லாமல் தவித்தேன். நடைப்பிணமாக வாழ்ந்தேன். உன்னை வேறொருத்திக்கு விட்டுக் கொடுத்தும் உன் மீதான காதலை மட்டும் விட்டுக் கொடுக்க முடியவில்லை வருணா. நீ எத்தனை மனம் புரிந்து கொண்டாலும் நீ எனக்கு மட்டுமே சொந்தம் என என் மனம் என்னிடம் பொய்யுரைத்தது. உன் திருமணத்திற்கு பிறகும் என்னால் உன்னை மறக்க முடியவில்லையடா. அரசர் வருந்தக்கூடாது என்பதற்காக நான் சிரமப்பட்டு என்னை இயல்பாக காட்டிக்கொண்டேன். பிரபுவுக்காக சிரித்தேன். பிரபுவுக்காக உணவு புசித்தேன். என்னை ஆறுதல் படுத்த பிரபு தொடர்ந்து பிரயத்தனப்படுகிறாரே என்று அவரது சிரமத்தை குறைப்பதற்காக நான் தேறிவிட்டது போல நடித்தேன். என்னதான் நான் உறுதியானவள் போல நடித்து வந்திருந்தாலும் உன் அருகில் இன்னொரு பெண்ணை பார்த்த போதெல்லாம் என் மனதில் முள்குத்தியது போல வலியெடுத்ததடா. இருந்தும் என்றாவது ஒரு நாள் உன்னை அடைந்து விடுவோம் என உள்மனம் எனக்கு தொடர்ந்து உற்சாகமளித்துக் கொண்டே வந்தது. என் மனது ஏற்படுத்திய பேராசையால் உன்னை சேரப்போகும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தேன் வருணா. ஆனால் அப்படியொரு நாள் வராமலேயே போயிற்று. ஆசாபாசங்கள் இல்லாதது போல
உணர்ச்சிகளை ஒழித்துக் கொண்டு உடலை விரைப்பாக்கி வளைய வரும் நான் உன் விஷயத்தில் மட்டும் உண்மையில் கோழையடா. என் பலவீனத்தைப் பற்றி நான் யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை. நான் வெளிப்படுத்தவில்லை எனினும் அரசர் மட்டும் என்னை பற்றி நன்கு அறிவார். உன் உடலை காயப்படுத்தி அதனால் என் மனம் காயம்பட்டு வருந்தக்கூடாதே என்றுதான் அவர் உன்னிடமிருந்து என்னை காப்பாற்ற ஓடோடி வருவார். அரசரை நீ பகைக்கும் போதெல்லாம் உன்னை கொன்று போடத் துடிக்கும் என் உள்ளம் நீ அவரிடம் சிறிது அன்பு காட்டினாலே உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும். உன்னை என் கணவனாக இனி ஏற்க முடியாதுதான். என் ராஜபக்தி அதனை அனுமதிக்காதுதான். ஆனால் நீ உயிர் வாழ வேண்டும் என்று ஆசையாக உள்ளது வருணா. முன்பு நல்லவனாக இருந்து ஒரு வஞ்சகியிடம் வசமாக சிக்குண்டு அவளிடமிருந்து மீள முடியாமல் தவித்து எங்களை வருத்தினாய். இப்போதோ நீயே வஞ்சகனாக மாறி எங்களை வதைக்கிறாய். உன்னால் நானும் அரசரும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை எப்போது நீ புரிந்து கொள்வாய் வருணா? மரணம் உன்னை நெருங்கிவிட்டது. யமன் உன் கதவை தட்டுகிறான். திறந்து விடாதே. அடிப்படையில் நீ மிகவும் நல்லவனடா. உன் குணம் இதுவல்ல. நீ ஒரு உத்தமன். காதலி என்னிடம் கூட கண்ணியம் தவறாதவன். சிரித்துப் பேசினாலே நெருங்க துடிக்கும் ஆண்களுக்கு மத்தியில் உன்னிடம் மயங்கி கிடந்த என்னிடம் மறந்தும் ஒழுக்கம் தவறாதவன் நீ. அரசருக்கு அடுத்தபடியாக நான் பார்த்த உத்தமன் நீதானடா. ஆனால் இப்போதெல்லாம் நான் பார்ப்பதிலேயே மட்டமான அயோக்கியன் நீயாகத்தான் இருக்கிறாய். மது அருந்துகிறாய். மடந்தையுடன் பேசி காலம் கழிக்கிறாய். உன்னால் மட்டும் எப்படியடா இப்படி பச்சோந்தி போல குணம் மாற முடிகிறது? காலத்தின் கட்டாயத்தால் காதலியை மறந்து வேறொருத்தியை மனம் செய்து கொண்டதில் உன் தவறு எதுவும் இல்லை. அவள் இறந்த பின் என் மீது கொண்ட காதல் மறுமலர்ச்சியடைந்து அது இப்போது வேறொருத்தியின் பால் சென்றுவிட்டது. நீ அவளையே மணந்து கொள்வருணா. நான் தடை விதிக்க மாட்டேன். என் அரசரும் உன்னை தடை செய்யாமல் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் அரசரை எதிர்ப்பதை மட்டும் கைவிட்டு விடு. உன் கெட்ட சகவாசங்களை துறந்துவிட்டு மனதிற்குள் எரியும் பகை என்னும் நெருப்பை அணைத்துவிடு. நீ விரும்பும் பெண்ணை நானே உனக்கு மனம் செய்து வைத்து நீ நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்திக்கிறேன். உன்னை என் கணவனாக என்றோ என் மனதில் வருத்தி விட்டேன். உன்னைப் போல என்னால் எளிதில் மனதை மாற்றிக்கொண்டு அடுத்தவரிடத்தில் அன்பை செலுத்த முடியவில்லை. நான் இப்போதும் எப்போதும் வருணனின் மனைவிதான். ஆனால் தற்போதுள்ள தரிகெட்ட வருணனின் மனைவி அல்ல. முன்பு இருந்த உத்தம வருணனின் மனைவி நான். இறுதி மூச்சு வரை நான் அந்த வருணனின் மனைவியாகவே வாழ்ந்து விடுகிறேன். என் பெற்றோரின் துர்பாகியம். அவர்களது பெண் மாலை சூடி மணவாழ்வை தூங்குவதை பார்க்கும் யோகம் அவர்களுக்கு இல்லை. உன் மீது கொண்ட காதலுக்காக என் பெற்றோரின் இன்பத்தை கூட அலட்சியம் செய்துவிட்டேன். திருந்துவிடு வருணா. நீயும் வாழ்வாய், நானும் மகிழ்வேன். நீ மனைவியுடன் உல்லாசமாக வாழ்வை அனுபவி. நீ இங்கிருந்தால் உன்னை கண்காணிப்பதிலேயே என் நேரம் வீணாகும். ஒருமுறை அரசருக்கு எதிரியாக மாறிய உன்னை ஒருபோதும் என் மனம் நம்பாது. ஆதலால் வசுமித்ராவை நீங்கிச் சென்று புது வாழ்வை துவங்கு. நீயும் நிம்மதியாக இரு. என்னையும் நிம்மதியாக இருக்க விடு. உன் காதலியாக நான் உன்னிடம் எதையுமே இதுவரையில் கோரியதில்லை வருணா. நான் உன்னிடம் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று அரச பக்திதான். பிரபுவிடம் விசுவாசம் கொண்டிருப்பதை மட்டும்தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி செய்யவில்லை. ராஜாங்க துரோகியாக மாறி என் மனதை உடைத்து விட்டாய். உன்னிடம் இறுதி கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் வருணா. நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் என்னை கிண்டல் கேலி செய்தும் சீண்டி விளையாடியும் பேச்சை திசை திருப்பி விடுகிறாய். அதனால்தான் மானசீகமாக கோருகிறேன். என்னை நீ காதலித்தது உண்மையாக இருந்தால் நீ மனம் மாறி திருந்துவிட வேண்டும். அப்படி இல்லாமல் என் அரசரின் உயிரை ஆபத்துக்குள்ளாக்கினாயானால் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் வருணா. உனக்கு மாலையிட ஏங்கிய கரங்களாலேயே உன்னை மாய்த்து விடுவேன். உன்னை கொன்ற பின்பு நான் மட்டும் என்ன நிம்மதியாகவா இருக்கப் போகிறேன்? அரசரின் எதிரிகள் எத்தனையோ பேரை இதே எனது கைகளால் கொன்றொழித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் கொலை செய்த போதும் என் மனதில் கடமையை நிறைவேற்றிவிட்ட கர்வம் மட்டுமே நிறைந்திருக்கும். ஆனால் உன்னை நான் மாய்த்தால் எனக்கு கர்வம் தோன்றாது. மாறாக சுய வெறுப்புதான் தோன்றும். உன் உயிரை உறிஞ்சிய பின் நான் வாழும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக வேதனைதான். மனவாழ்வில் உன்னுடன் இணைய முடியவில்லை எனினும் ஆத்மார்த்தமாக உன்னுடன் வாழ்ந்து வந்தேன். உன்னை கொன்று போட்ட பின்பு உண்மையில் உன் ஆன்மாவுடன் தான் நான் வாழ வேண்டும். அதை நினைத்து பார்க்கவே கொடுமையாக உள்ளது வருணா. இப்போது கூறுகிறேன். பல நாட்கள் யோசித்து நான் எடுத்த இறுதி முடிவு இது. நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது. அதே போல அரசரின் எதிரியான உன்னோடு சேர்ந்து வாழவும் முடியாது. என் மகன் வளர்ந்து அவன் தந்தையை கொன்றது நான் தான் என தெரிய வந்து அவன் என் மீது வெறுப்பை காட்டுவதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, உதயனுக்கு ராஜபக்தியை ஊட்டி உன்னை விட என்னை விட விசுவாசத்தில் சிறந்தவனாக அவனை வளர்த்தெடுத்து அரசரது மெய்க்காவலனாக என்றென்றும் அரச பக்தியில் வலுவாதவனாக அவனை வளர்த்து ஆளாக்குவேன். அவனது அர்ப்பணிப்பு உணர்வில் எனக்கு பூரண நம்பிக்கை பிறந்த பிறகு உன் நினைவு தினத்தன்று நான் தான் உன்னை கொலை செய்தவள் என்ற உண்மையை அவனுக்கு எடுத்து கூறி அடுத்த கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் வருணா. நம் காதல் கதையின் முடிவு இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது போலும். இந்த முடிவை மாற்ற நான் முடிந்தவரையில் முயன்றுவிட்டேன்.
உன்னிடத்தில் இருந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை. அடுத்த பிறவியிலாவது நீ ராஜாங்க விசுவாசியாக இரு. அப்போது நாம் ஒன்று சேருவோம் வருணா என்றெல்லாம் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் மல்க மனதினுள்ளேயே தன் முன்னாள் காதலனுடன் உரையாடி வந்தாள் வாகினி. பெண்ணவளை தூரத்திலிருந்து பார்த்து ரசித்தபடியே இரையை பார்த்து நாவூரிய கழுகு போல அவளை வட்டமடிப்பதற்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தான் சகாதேவன் என்கிற சாத்தான். வாகினியை அவன் நெருங்க முயன்றது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே பல முறை அவளை அணுக முயன்று முயற்சியில் தோல்வியை சிந்தித்திருக்கிறான். பெண்ணவள் விரும்பாவிட்டாலும் வலியச் சென்று பேச்சை வளர்க்கலாம் என்று எண்ணினான் தான். ஆனால் வாகினியை பற்றி கேள்வியுற்ற செய்திகள் சகாதேவனுக்குள் பீதியை விதைத்திருந்தன. வருணனாவது பழகுவதற்கு ஓரளவிற்கு இனிமையானவன். எதிரிகளாயிருந்தால் கூட இன்முகத்தோடுதான் கொலை செய்வான். ஆனால் வாகினியோ சிரிக்கவே தெரியாதவள். எதிரி என்று தெரிய வந்தால் யோசிக்கவெல்லாம் செய்ய மாட்டாள். பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டாள். நேராக வயிற்றில் கத்தியை செருகி விடுவாள் என்றெல்லாம் சகாதேவன் கேட்டறிந்திருந்தான். இத்தகைய கோபக்காரியின் சகவாசம் தனக்கு வேண்டாம் என்றுதான் முதலில் எண்ணியிருந்தான் சகாதேவன். ஆனால் பெண்ணவளது பேரழகு அவனை கவர்ந்திழுத்து அவள் பால் அடிமையாக்கிவிட்டது. எப்படியாவது வாகினியின் நட்பை பெற்றுவிட வேண்டும் என்று துடித்து வந்த தேவனுக்கு அவளை தனிமையில் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதிருந்தது. அப்படி சில சமயங்களில் கிடைத்தாலும் அப்போது அவன் மனதில் துணிவு இருக்காது. துணிவை வரவழைத்துக் கொண்டு கன்னிகையை தேடிச் சென்றாள் அவள் தனிமையில் இருக்க மாட்டாள். இப்படியே முதல் சந்திப்பு தள்ளிப்போய்க் கொண்டிருக்க அன்றைக்கு அவன் எதிர்பார்த்த இரண்டும் ஒரு சேர அவனுக்கு கிடைத்திருந்தது. துணிவும் இருந்தது. அவன் ஒருதலையாய் காதலித்த காரிகையும் தனிமையில் இருந்தாள். அவளை நாடிச் செல்லும் போதே சகாதேவனின் மனது இருவித எண்ண போராட்டங்களுக்கு இடையே அகப்பட்டு தத்தளித்து வந்தது. நம்மை அனுப்பியதே வாகினியை கொல்லத்தான். ஆனால் நமக்கோ இவள் மீது காதல் பிறந்துவிட்டது. நாம் வந்திருக்கும் நோக்கம் தெரிந்தால் இந்த அரக்கி நம்மை கொன்று போடுவாள். இவளை நாம் காதலிக்க ஆரம்பித்த செய்தி தெரிந்தால் அந்த தடியன் பீமசேனன் நம்மை கொள்வான். இப்போது என்ன செய்வது? இரண்டிலுமே சாவு நம்மை நெருங்குமே. காதலை கைவிட்டு விடலாம் என்று பார்த்தால் இவள் வேறு கனிந்த பழம் போல கண்ணுக்கு முன்னால் வந்து ஆசையூட்டுகிறாள். வருணனை இவள் மனதார காதலித்ததாக கேள்வியுற்றோமே. ஆதித்யன் நிந்திப்பது போல வருணன் ஒரு மடையன். இப்பேற்பட்ட அழகியை மணந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் எந்த மூடனாவது அவள் காதலை பெற விரும்பாமல் பழியுணர்வை நெஞ்சில் சுமந்து திரிவானா என்ன? இவன் மட்டும்தான் மூடன் என்று பார்த்தால் இவன் அரசன், இவனை விட பெரிய மடையன். ஸ்வர்ணிகா என்னும் பேரழகி வலிய வலிய வந்து காதலை பொழிந்தும் அவளை விலக்கி வைத்திருக்கிறான். இரு மடையர்களும் பெண்ணழகை ஆராதிக்கத் தெரியாமல் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு திரிகிறார்கள். கண்ணியவான் என்ற பெயரெடுத்து எதை சாதிக்கப் போகிறார்கள்? அறிவிலிகள். இந்த மதிகெட்ட பெண்களும் நிராகரிப்பவர்களிடம்தான் தேடிச் சென்று விழுகிறார்கள். நம்மை போல நாடு சென்று காதலை கொட்ட காத்திருப்பவனை திரும்பிக் கூட பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். சௌபவத முதலமைச்சர் ஸ்வர்ணிகாவை விரும்பினான். அந்த ரசனையுள்ளவனை மணந்து கொண்டிருந்தால் நித்தமும் மனைவியை மலர்களால் அர்ச்சித்து இவள் பாதமே கதி என்று சரணடைந்திருப்பான். ஆனால் இந்த பிழைக்கத் தெரியாத ஸ்வர்ணிகா தன்னை விரும்பியவனை நெருங்க விடாமல் செய்துவிட்டு விலக்கி வைக்க விரும்புபவனை சுற்றி சுற்றி வருகிறாள். அவள் தோழி வாகினியும் மூடத்தனத்தில் அரசிக்கு குறைந்தவள் அல்ல. அவளது மோகன ரூபத்தில் மயங்க, அவளது அழகை அடைய நம்மை போன்ற எத்தனையோ ஆண்மகன்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவளானால் வயது கடந்தும் இன்னமும் திருமணம் புரிந்து கொள்ளாமல் அடுத்தவன் பெற்ற மகனுக்கு அன்னையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த நாட்டிற்கு வசுமித்ரா என்று பெயர் சூட்டியதற்கு பதிலாக முட்டாள் நகரம் என்று சூட்டியிருக்கலாம். திரும்பிய திசையிலெல்லாம் முட்டாள்கள்தான் தென்படுகிறார்கள் என்றெல்லாம் அரசனையும் அவனை சார்ந்தவர்களையும் மனதில் வசைபாடிக்கொண்டே வாகினியிடம் சென்று கொண்டிருந்தான். நடந்து சென்றவனுக்கு பெண்ணவளை நெருங்கும் போதுதான் மனதிலிருந்து தான் தப்பிக்க ஒரு யோசனை தோன்றியது. தனது நெருக்கத்தை வாகினி ஏற்றுக்கொண்டாள். கட்சி தாவி பீமசேனனுக்கு துரோகம் செய்து ஆதித்யனிடம் அவனது வஞ்சகத்தை கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் எடுத்து கூறி அதன் மூலம் வாகினியின் மனதை கொள்ளையடித்து அவளை அடையலாம். அப்படி எவ்வளவு முயன்றும் வஞ்சியவள் நெஞ்சகத்தில் இடம் கிடைக்கவில்லை எனில் பீமசேனனின் கட்டளையை நிறைவேற்றி நமக்கு கிடைக்காத இந்த வாகினியை வேறு எவனுக்கும் கிடைக்காதவாறு செய்துவிடலாம். இவள் எமனுக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த யமகாதகன் வருணனுக்கு இவள் கிடைத்துவிடவே கூடாது. வாட்டசாட்டமாக உடலை வளர்த்து வைத்திருக்கும் அவனுக்கு எத்தனையோ கன்னிகைகள் தூது விடுகின்றனர். நம்மையோ எவளுமே நிமிர்ந்து பார்ப்பதில்லை. காரணம் நாமா? இல்லை. சக்கரவர்த்தியின் அன்பை பெற்ற அமரேந்திரனின் மகன் இவன் என்பதால் இவனுக்கு போஷாக்கான உணவுகள் வழங்கப்பட்டன. அதனால் இவன் மலைமாடு போல திடமாக உடலை வளர்த்து வைத்திருக்கிறான். நாமும் அப்படியானதொரு சூழலில் வளர்ந்திருந்தால் நம் உடலும் திரகாத்திரமாக இருந்திருக்கும். வாகினியைப் போன்று எண்ணற்ற பெண்கள் நம்மையும் பார்த்து மயங்கியிருப்பர். உடல் அந்த வருணனைப் போல வாலிப்பாக இல்லாவிட்டால் என்ன?
அழகில் நாம் அவனை விட அதிகம்தான். சரியான முறையில் அணுகினால் நம்மிடம் வாகினி மயங்கி விடுவாள். இவளை மட்டும் நாம் அடைந்து விட்டால் ஒரு முரட்டு குதிரையே அடக்கி ஆண்ட பெருமை நமக்கு கிடைக்கும் என்று பேராசையோடு மனதில் பற்பல கற்பனைகளை வளர்த்தபடியே பெண்ணவளிடம் நெருங்கியிருந்தான். புதியவனின் வரவை வாகினி கவனித்திராததால் சில கணங்கள் அந்த பேரழகியை அருகிலிருந்து ரசித்து வந்தான். தான் ரசிப்பதை அவளோ அல்லது பிறரோ கண்டுவிட்டால் தனக்கு சிக்கல் ஏற்படும் என்பதை உணர்ந்தவன் விழிப்புற்று தொண்டையைச் செருமி பெண்ணவளின் கவனத்தை ஈர்த்தான். ஆடவனின் சத்தம் கேட்க வாகினி திருக்குற்று நிமிர்ந்து கண்கள் சிந்திய நீரை துடைத்துக் கொண்டு, வாருங்கள் வீரரே, எங்கே இந்த பக்கம்? என் கண்களில் தூசி விழுந்து விட்டது. விழிநீர் பெருகி பார்வை மங்கியதால் நான் அப்படியே அமர்ந்து விட்டேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன என்று தனது உள்ளத்து சோகத்தை மறைத்து நாடகமாடினாள். சகாதேவனோ, உங்கள் கண்களில் விழுந்த தூசியை நானும் அறிவேன் அதிகாரி. அந்த தூசிக்கு ஒரு பெயர் உண்டு என்றும் அது தீராத சோகத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டது என்றும் நான் அறிவேன். அது உங்களுக்கு கண்ணீரை கொடுத்ததோடு மனதில் வெந்நீரை கொட்டியது போன்ற வலியை கொடுக்கிறது என்பதையும் நான் அறிவேன் அதிகாரி. என்னால் தங்கள் காயத்தை உடனடியாக குணப்படுத்த முடியாதெனினும் காலப்போக்கில் புண்ணை ஆற்றிவிட முடியும். நம்புங்கள், அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்று வாகினிக்கு தூண்டில் போட்டான். பேசியவனுக்கு வாகினி முறைப்பை கொடுக்க சகாதேவன் பேச்சை மாற்றி, நான் கூறியதை நீங்கள் தவறாக அர்த்தம் செய்து கொண்டு விட்டீர்கள் என்று கருதுகிறேன் அதிகாரி. நான் என்னை பற்றி குறிப்பிடவில்லை. வருணனை வழிக்கு கொண்டு வரும் வழிமுறையை பற்றி தான் குறிப்பிடுகிறேன். அவர் உங்களுக்கு எந்த காயத்தை கொடுக்கிறாரோ அதே காயத்தை அவருக்கு நீங்கள் திருப்பித் தாருங்கள். அப்போதுதான் ரணத்தின் வேதனை அவருக்கு புரியும். தங்கள் கண் முன்பு இன்னொரு பெண்ணுடன் நெருக்கம் காட்டி அவர் உங்களை வேதனைப்படுத்துகிறார் என்றால், நீங்களும் ஒரு ஆணுடன் நெருங்கி பழகி ஏன் அவருக்கு அதே வேதனையை திருப்பித் தரக்கூடாது? ஒவ்வொரு முறையும் நீங்களே தோற்க வேண்டுமா என்ன? நித்தமும் ஒரு ஆடை மாற்றுவது போல நித்தமும் ஒரு பெண்ணை மாற்றுவார் அவர். உள்ளத்து காதலை அளிக்க முடியாமல் அவரையே எண்ணி நெஞ்சம் குமர வேண்டுமா நீங்கள்? ஆண்கள் மட்டும் எத்தனை காதலிகளை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். பெண்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டுள்ளதா என்ன? உங்களுக்கும் இளமை உள்ளது வாகினி. அந்த இளமையை இன்பமாக அனுபவித்து மகிழ உங்களுக்கு உரிமையும் உள்ளது. இதைத்தான் நான் கூற வந்தேன் வாகினி. என்னை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று விளக்கம் கொடுத்தான். ஆரம்பத்தில் அதிகாரி என்று மரியாதையோடு ஆரம்பித்து இறுதியில் பெயரை சொல்லி பேச்சை முடித்த புதியவனின் செயலால் அதிருப்தி அடைந்த வாகினி சற்று எரிச்சலோடு, பேச்சில் மரியாதை தேவை வீரரே. உங்களை வருணனுடன் சில முறைகள் பார்த்திருக்கிறேன். நீங்கள் என்ன பதவியில் உள்ளீர்கள் என்பதை நான் அறியேன். பெரிய பதவி வகித்திருந்தால் நிச்சயம் நான் உங்களை அறிந்திருப்பேன். உயர் பொறுப்பு வகிப்பவர்கள் அனைவருக்கும் என்னையும் என் பதவியையும் பற்றி நன்கு தெரியும். அதே போல அவர்களையும் எனக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் பார்த்தால் நான் உங்களை விட பெரிய பதவி வகிக்கிறேன். என் வயதுக்கு இல்லாவிடினும் என் அந்தஸ்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். சில காலங்களுக்கு முன்பு வரை சக்கரவர்த்தியே என்னை மரியாதையோடுதான் விழித்து வந்தார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனினும் என் ஸ்தானத்திற்கு மதிப்பளித்து என்னை மரியாதையுடன் அழைத்து வந்தார். சக்கரவர்த்திக்கே இல்லாத உரிமை என்னிடத்தில் பிறருக்கு ஏது? ஆதலால் இனி என்னுடன் பேச விரும்பினால் என்னை பெயர் சொல்லி அல்லாமல் என் பதவியை குறிப்பிட்டு அழையுங்கள். அதுபோல நான் யாருக்கு எதை எப்படி திருப்பித் தர வேண்டும் என்று யாரும் எனக்கு வகுப்பெடுக்க தேவையில்லை. என் பணியில் கூட எவரிடமும் ஆலோசனை செய்ய தேவையின்றி சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என் பிரபு. பணிக்கே ஆலோசனை தேவையில்லாத போது என் சொந்த வாழ்க்கைக்கு எவரது யோசனைகளும் அவசியமில்லை. அதை மீறி யோசனை தேவைப்பட்டால் இருக்கவே இருக்கிறார் என் பிரபு. எனக்காக அவரது மாளிகை கதவும் அவரது இதயத்தின் கதவும் எப்போதும் திறந்தே இருக்கும். அவர் எடுக்கும் முடிவுகளை நான் கட்டளையாக ஏற்றுச் செய்வேன் என்று முகத்தில் அறைந்தாற்போல் திமிரான குரலில் அதிகாரமாக கூறி வந்தவள் பிறகு பேச்சை குலைவாக மாற்றி அதில் இலக்காரத்தை இளையோட விட்டு, எத்தனையோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் சாமானிய பெண் எனக்காக சிந்தித்து தங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்து ஆலோசனை கூற வந்துள்ளீர்கள். தங்கள் பெரிய மனதுக்கு நன்றி. உங்களுடைய யோசனை தேவைப்படும் நேரத்தில் நானே உங்களை அழைக்கிறேன் என்று கிண்டலாக கூறி எழுந்து அவ்விடத்தில் இருந்து அகன்று சென்றாள் வாகினி. சென்றவளை வஞ்சத்தோடு வெறுத்தி கொண்டிருந்த சகாதேவன், திமிர் பிடித்தவளே, உன் ஆணவத்தை அடக்குகிறேனடி. என்னையா அவமதித்து விட்டு செல்கிறாய்? ஏதோ உன் மீது கொண்ட ஆசையால் உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். அதில் என்ன தவறு உள்ளது? பதவியிழந்த அந்த வருணன் உன்னை இன்னமும் ஒருமையில்தானே பேசுகிறான். அவனிடம் காட்ட வேண்டியதுதானே உன் வீரத்தை? அவனை பார்த்தால் மட்டும் அவன் அழகில் கிறங்கி அவனது அவமரியாதைகளை பொறுத்து கொண்டு திரும்பி வந்து விடுகிறாய். அவனை கூட விடு, காதலன். அதனால் அவனிடம் மயங்குகிறாய் என்று விட்டுத்தள்ளலாம். அது என்ன, வார்த்தைக்கு வார்த்தை ஆதித்தனை குறிப்பிடுகிறாய்?
அவனை இழுக்காமல் உன்னால் ஒரு வாக்கியம் கூட பேச முடியாதா? நீ இன்னொரு ஆடவனின் மீது இத்தனை தீவிரமான அன்பு காட்டியும் அதை எப்படியடி அந்த வருணன் சகித்துக் கொண்டான்? அவனுக்கெல்லாம் ரோஷமே கிடையாதா? அவனை விட ஆதித்யன் மீதுதான் அதிக பற்று கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தும் அந்த வருணன் உன்னை விரும்புகிறான் பார். எப்படி அவனால் மட்டும் இதை அனுமதிக்க முடிகிறதோ தெரியவில்லையடி. நான் என்றால் உனக்கு இலக்காரமா? என் காதலை நீ ஏற்கவில்லையெனில் இன்னும் சிறிது நாளில் உன் அரசன் உயர் பதவியை அடைவான். அதாவது சொர்க்கலோக பதவியை அடைவான். அவனுக்கு முன்பாக நீ சொர்க்கம் சென்று சேர்ந்து அவனுக்காக காத்திருப்பாய். உங்கள் இருவரையும் தொடர்ந்து உன் காதலன் வருணனும் உன்னிடம் வந்து சேருவான். ஒழுங்காக என்னை ஏற்றுக்கொண்டு உன் உயிரையும் உன் அரசனது உயிரையும் காத்துக்கொள் பெண்ணே என தனக்குள்ளேயே வாகினியை எச்சரித்துவிட்டு நகர்ந்து சென்றான் சகாதேவன். அன்றைய நாள் முடிவுக்கு வந்து அடுத்த நாள் விடிந்தது. வானத்தில் ஆதித்யன் உதிக்கும் முன்னரே வசுமித்ராவின் ஆதித்யன் எழுந்து கானகப் பயணத்திற்கு தயாராகியிருந்தான். மெய்க்காவலர்களிடம் முன்பே கூறினால்தானே அவர்கள் எச்சரிக்கையோடு இருப்பர் என்று எண்ணி தான் பயணம் கிளம்புவதைப் பற்றி அவர்களுக்கு தெரிவிக்காமலேயே இருந்துவிட்டான். ஆனால் விடிய விடிய விழித்திருந்த ஒரு பிரிவு வீரர்கள் அதிகாலையில் அரசன் உற்சாகமாக கிளம்புவதை கவனித்து உறங்கிக் கொண்டிருந்த தங்களவர்களையும் எழுப்பி தயார்படுத்தினர். பிரதாபனும் வருணனும் கிளம்பி வர அரசன் அவர்களுக்கு முன்னால் தயாராக வாயிலுக்கு வந்து குதிரையை வருடி கொடுத்தபடி நின்றிருந்தான். வருணன் அரசனிடத்தில் வந்த அடுத்த கணம் எங்கிருந்தோ வந்த மெய்க்காவல் வீரர்கள் அரசனை சூழ்ந்து கொண்டனர். பிரதாபனின் ஆட்கள் 20 பேர் என்றால் மெய்க்காவலர்கள் அவர்களை விட 2 மடங்கு எண்ணிக்கையில் தயாராகி வந்திருந்தனர். வீரர்களைக் கண்ட வருணன் அரசனை பார்த்து இலக்காரமாக சிரித்தான். அந்த சிரிப்புக்கு பொருள் வீரர்களுக்கு புரியாவிடினும் அரசனுக்கு அது தெளிவாகவே புரிந்திருந்தது. அவன் தன் அருகில் வந்த மெய்க்காவலன் ஒருவனின் முதுகில் அடி கொடுத்து, எருமையே, இத்தனை அதிகாலையில் உனக்கென்ன இங்கு வேலை? கோழி கூட இன்னும் கண்விழிக்கவில்லையடா. நீ குளித்து முடித்து தயாராகி நெற்றியில் விபூதி பட்டையுடன் கிளம்பி வந்திருக்கிறாய். சிவன் கோவிலில் உஷத்கால பூஜை செய்ய தயாராகி வந்திருக்கிறாயா? அப்படியெனில் கோவிலுக்கு செல்ல வேண்டியதானேடா. என்னிடம் ஏன் வந்து நிற்கிறாய்? வருணன் என்னை நெருங்கி வந்தால் நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையடைந்து விடுகிறீர்கள். முன்பு இவன் உங்களுக்கு தளபதியாக இருந்த காலத்தில் இவனிடம் நல்ல பெயர் பெறுவதற்காக என் நிம்மதியை கெடுத்து என்னை கண்காணித்து வந்தீர்கள். இப்போது இவன் எனக்கு எதிரியாகிவிட்ட பிறகு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி விட்டீர்கள். இவனுக்கு பயந்து நீங்கள் இத்தனை எச்சரிக்கையை கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த தடியனுக்கு கர்வம் தோன்றிவிடுமடா. இவன் மாவீரனாகவும் என்னை விட வலிமை வாய்ந்தவனாகவும் தன்னை கருதி கொள்வான். வளர்த்த எனக்கு தெரியாதா இந்த எருமைக்கு எத்தனை வலிமை இருக்கும் என்று? இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் சென்று நிம்மதியாக ஓய்விடுங்கள். நான் விரைவில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று ஏதேதோ சொற்பொழிவுகளை நிகழ்த்தி தன் வீரர்களை அனுப்ப முயன்றான் அரசன். வருணனை வளர்த்தவன் ஆதித்யன் என்றாலும் அந்த வீரர்களுக்கு ராஜபக்தியை ஊட்டி வளர்த்தவன் வருணனாயிற்றே. வருணனே எதிரியாக மாறினாலும் அவன் விதைத்த பக்தி வீரர்கள் நெஞ்சிலிருந்து அகலவில்லை. அரசனின் ஆணையை ஏற்க மறுத்து அவனுடனேயே துணை நின்றனர்.